யமலோகத்தில் அரசவையில் யமதர்மன் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். அன்றைய தினம் யமலோகத்திற்கு புதியதாக வந்த ஆத்மாக்களை எல்லாம் விசாரித்து அவர்களுடைய பாவ புண்ணியங்களை சரிபார்த்துக் கொண்டிருந்த சித்திரகுப்தன் ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார். அவர்களோட பாவ புண்ணிய கணக்குகளை விலக்கி சொல்கிறார். பிறகு யமதர்மன் சொர்க்கமா நரகமா அப்படின்னு தீர்ப்பு வழங்குகிறார். அன்றைய தினம் தீர்ப்பு வழங்கிய பலரில் பத்மாவதி என்ற பெண்ணும் ஒருத்தி. இந்த பத்மாவதி மிகவும் நேர்மையான பெண். பூலோகத்தில் இருக்கும்போது எல்லோரிடமும் அன்பு காட்டி இரக்கம் காட்டி பல புண்ணியங்களை செய்து வாழ்ந்தாள். தன் வாழ்நாள் முழுவதும் சொர்க்கத்திற்கு வரவேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு வாழ்ந்த பெண். ஆனா அந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்டதோ முதல் 10 நாட்களுக்கு மட்டும் நரகத்தில் இருக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பு. ஆனா அந்த தீர்ப்புல பெண்ணுக்கு உடன்பாடு இல்லை. யமதர்மனை பார்த்து, வாழ்நாள் முழுவதும் எந்த பாவமும் செய்யாத என்னை ஏன் நரகத்துக்கு அனுப்புறீங்க என்று கேட்டாள். அதுக்கு யமதர்மன் சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த பெண் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அப்போது அந்த பெண் பத்மாவதிக்கு 35 வயது இருக்கும். நல்ல வசதியான வாழ்க்கை. வீட்டில் வேலைகளை செய்ய நிறைய வேலையாட்கள் இருந்தனர். இவள் எப்போதும் அவர்களுடன் அன்போடு நடந்து கொள்வாள். அதிலும் ராதா என்ற வேலைக்காரியை மிகவும் பிடிக்கும். வேலைக்காரி என்பதை தாண்டி தோழியாகவும் இருந்தாள். அந்த சமயத்துல ராதா ஒரு மாதமா வேலைக்கு வரல. என்ன காரணம் என்று விசாரித்தால் யாரிடமும் சரியான தகவல் இல்லை. அதனால நேரா வேலைக்காரி வீட்டிற்கே போனா பத்மாவதி. அங்கே பார்த்த காட்சி அவளுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா அங்கே வேலைக்காரியும் அவரது கணவரும் அடிபட்டு படுக்கையில் இருந்தார்கள். என்னாச்சு என்று விசாரித்த போது வேலைக்காரி சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கள் நிலத்தை ஆக்கிரமிச்சாங்க. அதை தட்டி கேட்ட என் கணவரை தாக்கிட்டாங்க. அவருக்கு துணையாக போன என்னையும் தாக்கிட்டாங்கனும், பக்கத்து வீட்டுக்காரங்க மிகவும் மோசமானவங்க, திமிரு பிடிச்சவங்க என்றும் கூறினாள். எங்கள் மீது பொறாமைப்பட்டு திட்டம் போட்டு பழி வாங்கிட்டாங்கன்னு அழுது புலம்பினாள். அவ்வளவுதான், பத்மாவதிக்கு கோபம் வந்துருச்சு. உடனே அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை திட்டி தீர்த்தாள். பாவிங்க நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு சாபமெல்லாம் போட்டாள். பிறகு வேலைக்காரிக்கு பத்மாவதி பல உதவிகள் செய்தாள். அவள் நல்ல குணமடைந்து பழைய மாதிரி வீட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தாள். பத்மாவதிக்கு வேலைக்காரியை பார்க்கும்போதெல்லாம் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நினைப்பும் சேர்ந்து வந்துடும். பாவிங்க நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு சாபம் போட்டுக்கிட்டே இருப்பாள். இப்படியே வருடங்கள் கடந்து போச்சு. வேலைக்காரியின் பக்கத்து வீட்டுக்காரங்க மேல இருந்த வெறுப்பும் சாபம் விடுதலும் தொடர்ந்தது பத்மாவதியின் இறப்பு வரைக்கும். இவ்வாறு அந்த பெண்ணிடம் யமதர்மன் கூறினார். பெண்ணே, நீ வேலைக்காரியின் பக்கத்து வீட்டுக்காரங்க மீதான வெறுப்பும் அவர்களுக்கு நீ இட்ட சாபமும் தான் நீ நரகத்தில் 10 நாட்கள் இருப்பதற்கான காரணம்னு சொன்னார் யமதர்மன். உடனே பத்மாவதி யமதர்மன் கிட்ட, நான் என்ன நல்லவர்களுக்கா சாபம் விட்டேன்? அவர்கள் வேலைக்காரிக்கும் அவரது கணவருக்கும் செய்த கொடுமைகள் தங்களுக்கு நன்கு தெரியும் அல்லவா? தீயவர்களை திட்டி சாபம் விட்டேன். இதில் என்ன தவறு இருக்கிறது என்றாள். யமதர்மன் சிரித்துக்கொண்டே, பெண்ணே, இங்கே ஒரு மாய கண்ணாடி உள்ளது. இது உள்ளதை உள்ளவாறே காட்டும். அன்றைக்கு வேலைக்காரி வீட்டில் என்ன நடந்தது என்று பார் என்றார். அன்று வேலைக்காரியின் கணவர் மது அருந்திவிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்களின் இடத்தை ஆக்கிரமித்தார். வேலைக்காரியும் கணவரின் தவறுக்கு உடந்தையாக நின்றாள். அதை தட்டி கேட்ட பக்கத்து வீட்டுக்காரர்களை தாக்கினார்கள். பாவம், அவர்கள் அப்பாவிகள். சண்டையில் இவர்களுக்கும் காயம் ஏற்பட்டது. நடந்த உண்மையை கூறினால் பத்மாவதியின் உதவி கிடைக்காது என்பதால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மேல்தான் தவறு என்றும் அவர்களை கொடுமைக்காரர்களாக காட்டி பத்மாவதியின் அனுதாபத்தை பெறுவதற்காக மாற்றி பொய் சொன்னாள் என்பதை மயக்கண்ணாடியில் பார்த்தாள் பத்மாவதி. அப்போது யமதர்மன் கூறினார், பெண்ணே, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே சிறந்தது என்ற பழமொழி நினைவிருக்கிறதா? நீ வேலைக்காரி கூறிய பொய்யை நம்பி அப்பாவியான பக்கத்து வீட்டுக்காரர்களை ஒவ்வொரு முறையும் திட்டி திட்டி அவர்களுக்கு சாபமிட்டுக் கொண்டே இருந்தாய். பாவத்தில் பெரிய பாவம் தவறு செய்யாத ஒருவரை தூற்றுவதும் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதும் ஆகும். ஒரு விஷயத்தை ஆராயாமல் உண்மை எது பொய் எது என்று தெரியாமல் மற்றவர்கள் கூறுவதை நம்பி தவறு செய்யாதவர்களை தூற்றுவதும் தண்டனை வழங்குவதும் மன்னிக்கவே முடியாத பாவம் என்றார். அதனால்தான் பார்த்து பார்த்து எல்லோருக்கும் நல்லதே செய்து புண்ணியங்களை சேர்த்த உனக்கு இந்த தவறால் 10 நாட்கள் நரக தண்டனை என்றார் யமதர்மன். அப்போதுதான் தன் தவறை உணர்ந்த பத்மாவதி மண்டியிட்டு கதறி அழுது மன்னிப்பு கேட்டாள். இதுபோல்தான் நாமும் சில விஷயங்களை ஆராயாமல் யாரோ ஒருவர் கூறியதை கேட்டு மற்றவர்களை தூற்றுவதும் திட்டுவதும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் நம்முடைய கருத்தையோ முடிவையோ எடுக்கக்கூடாது. நன்கு ஆராய்ந்து முடிவு எடுக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.